Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். We welcome you all to this evening's online Sunday school program from Jehovah Shammah, Chennai. Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. Children, parents, how are you all? We hope from the Sunday school teachers and children here, we hope you're all doing very good. And we believe that you are doing well in the Lord and Savior Jesus Christ. It's a privilege to meet with you all in today's Sunday school. The Lord has given us one more opportunity to attend the Sunday school program. God has been so good to us. He has kept us all through the past week, all through the past 6 months. And in His faithfulness, He has helped us to enter into a new month, the month of July. So let's give thanks to the Lord with all our heart and praise Him and worship Him and adore Him for His goodness, for His faithfulness in our lives, in the lives of our family members too. So as we begin our Sunday school, let me encourage all of you, please take your Sunday school notebook, your Bible, your pen and your songbook. Please get ready for the Sunday school. Don't be moving here and there, and I encourage the older girls who are listening to the Sunday school to please cover your head. So children, shall we start? Aramiklama, is everyone eager and excited? Okay. So shall we begin with a word of prayer? Kangla muduvom. Let's close our eyes, kneel down and hold your hands, and let's look to the Lord in prayer as a Sunday school teacher leads us in the opening prayer. நேற்று மென்று மாறாத தகப்பனே சுப்பா, இந்த அருமையான மாலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்க எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்கு ஆமை துவைக்கிறோம். அற்பமான ஆண்டவரே, இந்த களிமண்ணாகிய என்னை உமக்கென்று தெரிந்து கொடுத்தீங்க, அதற்காக உம்மை துவைக்கிறேன். உம்முடைய வெளியேற்பட்ட ரத்தத்தினாலே என்னை கழுவி ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றியது நிமித்தமாக இவ்விதமான ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளோட கூட கொடுத்துருக்க இந்த சகவாசத்துக்காக நன்றியோடு உம்மை துவைக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இரக்கமுள்ள ராஜாவே, நீர் கர்த்தர், இரக்கமும் மன உருக்கமுள்ளவர், பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். நீர் எங்களுக்கு துணையும் கேடகமாக இருக்கிற தேவன். கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாண்டவரே, இன்றைக்கு பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் ஆசீர்வதியும். பாலகர் வாயிலே துதியை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, பாவமே நோக்கி பார்க்குறோம். பாட்டு பாடுற பிள்ளைங்களுக்காக, வசனம் சொல்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே வழிநடத்தும். ஆண்டவரே, கதை சொல்ல போகிற ஆண்டவரே உடைய அடியாரை கூட நீர் ஆவிலான் நிரப்பி அவர்களையும் ஆசீர்வதித்து அந்த ஊழியமானது உமக்கு மகிமைக்காக ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஏற்ற வேளையிலே தக்க பலனை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்குமாறுமே நோக்கி பார்க்குறோம். எந்த விதமான இடர்கள் இல்லாதபடி ஆண்டவரே, நெட்வொர்க் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி ஆண்டவரே இந்த ஊழியமானது நடைபெற கிருபை தாங்க. இந்த ஸ்தாபனத்தை வழிநடத்தி செல்லுகிற உம்முடைய அடியார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே பரத்திலிருந்து உம்முடைய கிருபையை நீர் கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதிக்குமாறும் நோக்கி பார்க்குறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்கு நாமத்தில் என்ற துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறேன் பரம தகப்பனே, ஆமென். Amen. So children, as we begin the Sunday school, you know we usually begin with a note of praise and worship to our Lord Almighty. Yeah. First Chronicles 16th chapter verses 23 and 25 la enna potrukna, sing to the Lord all the earth, declare His glory among the nations, for great is the Lord and most worthy of praise. நம்மளுடைய தேவன் அவர் வந்து நமக்காக செய்த அத்தனை நன்மைகள், அவர் வந்து மிகுந்த வல்லமை உள்ளவர். He is worthy. நம்ம துதிக்கு அவர் பாத்திரரா இருக்கிறார். நம்ம தான் அதுக்கு பாத்திரவான் இல்லை. ஆனா நம்மளோட ஆண்டவர் வந்து அவ்வளவு மகிமை பொரிந்தவரா இருக்கிறாரு. அதனால நம்ம பாடல் மூலமா ஆண்டவரை துதித்து அவரை போற்றி வாழ்த்தி வணங்கும் போது அவருடைய இருதயம் சந்தோஷப்படும். So let's all join wholeheartedly, enthusiastically in singing and praising our Lord. Shall we join, children? Bye.
is really wonderful, right? Listening to all our Sunday school children singing and worshiping the Lord. Today I want to ask you all, have you read your Bible today? இன்னைக்கு காலைல ஏஞ்சோன்னு நீங்க பைபிள் வாசிச்சீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? Did you begin your day with the word of God? Yeah, we hope that you have been reading your Bible, praying every day, morning and evening faithfully. Okay. So now let's go on to the memory verse session. சரிங்களா? இப்ப வந்து ஆண்டவருடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வாரம் பிள்ளைகள் வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா அவங்க வீடியோஸ் அனுப்புறாங்க. அதனால இன்னைக்கு நாம போய் போன வாரம் கொடுத்த மெமரி வேர்ஸ் வசனங்களை எந்தெந்த பிள்ளைகள்லாம் வாசிச்சு அவங்க சொல்லியிருக்காங்க, மனப்பாடமா அமைச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? I want to read to you a verse from Deuteronomy 11:18. ஆண்டோட வார்த்தை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு இருக்குல்ல. ஏன் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு இந்த வசனத்துல இருக்கு. நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. Deuteronomy 11:18. You shall therefore lay up these words of mine in your heart and in your soul, and you shall bind them as a sign on your hand, and they shall be as frontlets between your eyes. So எப்பவுமே ஆண்டவர் வார்த்தை நம்ம இருதயத்துல, நம்ம சோல்ல, நம்ம கைகள்ல, நம்ம கண்களுக்கு முன்பாக நம்ம போற இடம் வர இடம் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கணும்னு இந்த வசனத்துல இருக்குது. சரியா? அதனாலதான் நம்ம வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி நம்ம இருதயத்துல ஒழித்து வைக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து பாவத்துக்கு guilty of sin அப்படின்றதுக்குள்ள நம்ம வரமாட்டோம். So shall we see which of our Sunday school children are reciting the memory verse now? Praise the Lord. சங்கீதம் 48 அதிகாரம் 5-6 வசனங்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்து ஓடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள் என்றார் என்பதை ஆமென். Praise the Lord. சங்கீதம் 46:7. சிலைகளின் பற்றி நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்தடைக்குமாக. தேங்க்யூ. ஆமீன். My name is Jason Devan. ஆவடி பேசப்பட்ட சங்கீதம் 46:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்தடைக்குமாக. தேங்க்யூ. ஆமீன். Praise God, my name is Abdul from Avdi Bachar. I am going to say Psalms 46:7. The Lord of the hosts is with us. The God of Jacob is our refuge. Selah, thank you, amen. Praise the Lord. Psalm chapter 46 verse 7. The Lord of hosts is with us. The God of Jacob is our refuge. Selah, thank you, amen. The Lord, my name is Judas. Avdi Bachar Church. Psalms 24:10. யார் இந்த மதிமேன் ராஜா, அவர் சேலைதேலின் தத்தர், அவர் மதிமேன் ராஜா. தேங்க்யூ. ஆமென். Praise the Lord. The Lord of hosts is with us. The God of Jacob is our refuge. Psalm chapter 46:7. Thank you, amen. Praise the Lord. Psalm chapter 48 verses 3 and 4. God is known in her palaces for a refuge. For though the kings were assembled, they passed by together. Thank you, amen. Yes, let's give a Sunday school clap to all our children who have made an effort to not only memorize the word of God, they have honored God and they have memorized the word of God. And also they have taken the time and the effort to capture it on video. Dear children, we are always so busy with our studies. We are busy with school, tests, exams, playing games. After that, special class, tuitions, but we forget to read and memorize the word of God. Yeah, especially Sunday school memory verse last minute to postpone pannom. But really, these children and their parents have honored the Lord. So we must appreciate that. And not only that, we encourage the other children also. Don't feel shy, okay? All the children, all of you, when you honor the Lord will surely honor you in return. Okay? So let me see who is going to, for the new children, இது வரைக்கும் நான் Sunday school வசனமே சொல்ல ஆன்லைன்ல. So we encourage those children and their parents to send in their memory verse. You may be living in any part of India.
You may be living in any part of the world. நீங்க இந்திய தேசத்துல எந்த மூலையில இருந்தாலும், எந்த பாஷை பேசினாலும், இந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும், we encourage you in the name of our Lord and Savior Jesus Christ. We invite you to send in your memory verses video. Okay, and parents, we request you to please help and assist your children in sending the memory verses. Now it's time to listen to the precious word of God. Let me read from God's word, John 8:32. You will know the truth and the truth will set you free. So இந்த வசனத்தின்படியாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள போகும்போது அந்த உண்மை, அந்த சத்தியமானது நம்ம எல்லா விதமான சின் பாண்டேஜ்ல இருந்து நம்மளை விடுவித்து ஒரு ஆண்டோருக்குள்ள விடுதலையோட நம்ம வாழ உதவி செய்யும். Shall we listen to the word of God, children? Please take your Bible. Please take your notebook. ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க நோட் பண்ணும் போது இன்னும் நல்லா உங்க மெமரியில அந்த தங்கம், நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் த லார்ட். ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தராலே போதிக்கப்படுவார்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த பிள்ளைங்களெல்லாம் உண்மை அறிகிற அறிவில் வளர உதவி செய்தரலாம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்களெல்லாரும் நீதாமே ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிள்ளைங்களா, உங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது என்ன தெரியுமா? ஜிம்மியும் டிம்மியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாடுவாங்களாம். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்கூலுக்கு போவாங்களாம். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுவாங்களாம். அவங்க வீடு எங்கே இருக்கும் தெரியுமா? ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து வீடாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு கேம் என்னன்னா கோடிங் கேமு. கோடிங் கேம்னு என்னன்னா ஒரு ஹிண்ட்டை வைத்து உண்மையை கண்டுபிடிக்கிறது விதமாக அவங்க ஹிண்ட்டை வைத்து புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சு விளையாடுவாங்களாம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜிம்மி வந்து டிம்மிக்கிட்ட ஒரு ஷாக் நியூஸ் சொன்னானா. அது என்ன தெரியுமா? ஜிம்மியுடைய அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்ததுனால அவங்க வேறு ஒரு ஊருக்கு போக போகிறாங்க. அந்த செய்தி கேட்ட உடனே டிம்மி ரொம்ப கவலைப்பட்டானா. விதமாக ரெண்டு பேருமே அழுது கொண்டே பிரிந்து போனாங்களாம். அப்படி இருக்கும்போது ஜிம்மி ட்ரான்ஸ்ஃபர் வந்த அந்த ஊரில் ஜிம்மியுடைய வீடு ரொம்ப அழகாக இருந்துச்சான். அப்படி இருந்தாலுமே ஜிம்மி ரொம்ப கவலையாக இருந்தானா. அப்போ அவங்க அப்பா சொன்னாங்களாம், நீ ஏன் ரொம்ப கவலையாக இருக்கிற? நீ வெளியே போயிட்டு நம்ம கார்டனெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாயேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ஜிம்மி தான் வெளியே போயிட்டு அந்த கார்டனெல்லாம் சுற்றி பார்க்கும்போது அங்கே அவனுக்கு இன்ட்ரெஸ்டாக ஒரு காரியம் தென்பட்டுச்சான். அது என்ன தெரியுமா? அங்கே ஒரு ட்ரீ ஹவுஸ் இருந்துச்சான். அதை பார்க்கறதுக்காக கிட்ட போனபோது அந்த ட்ரீ மேலே தேங்க்யூ என்ற வார்த்தை செதுக்கி இருந்துச்சான். அதை பார்த்த ஜிம்மிக்கு அநேக கேள்வி வந்துச்சான். ஏன் இங்கே தேங்க்யூன்று எழுதப்பட்டிருக்கிறது? நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? எப்போ தேங்க்ஸ் சொல்லணும் என்ற அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டு இந்த கேள்வியெல்லாம் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்டானா. அப்போ அவங்க அப்பா சொன்னாங்களாம், ஜிம்மி, உனக்கு கோடிங் கேம்னா ரொம்ப பிடிக்கும் தானே? இந்த ஹிண்ட்டை வைத்து நீ உள்ளே போய் ஏதாவது உண்மை கிடைக்குமா என்று நீ சர்ச் பண்ணு அப்படின்னு சொன்னபோது ஜிம்மி கூட ஆவலாக அந்த ட்ரீ மேலே ஏறி அந்த வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணானா. சர்ப்ரைசிங்காக அங்கே ஒரு வேர்ஸ் அவன் கண்ணுக்கு பட்டதான். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் விதமாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்ததான். 1 Thessalonians 5:18 இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்போ ஜிம்மி அதை வாசித்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவன் இருதயத்தில் இருந்துச்சான். அந்த வசனம் அவனோட பேசிச்சான். அப்போ ஜிம்மி புரிஞ்சுக்கிட்டானா, இந்த ஊருக்கு நான் வந்தது கூட நல்லது தான், அதுக்காக கூட நான் நன்றி சொல்லணும்னு புரிஞ்சுக்கிட்டானா. அப்படி ஜிம்மி யோசித்துக்கிட்டு வெளியே வந்தபோது அங்கே ஒரு பையன் நின்று கொண்டிருந்தானா. அந்த பையன் தன்னை இன்ட்ரடியூஸ் செய்து சொன்னானா, ஹாய், ஐ எம் டாம்.
நீங்கள் தான் இந்த ஊருக்கு புதுசாக இந்த வீட்டுக்கு புதுசாக வந்தீங்களா அப்படின்னு கேட்டானா. அப்போ ஜிம்மி சொன்னானா, ஆமாம் ஆமாம், நாங்கள் தான் இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிறோம், என் பேர் ஜிம்மி அப்படின்னு 2 பேருமே பேசிக்கொண்டே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். அப்போது டாம் வந்து ஜிம்மியை ஒரு கேள்வி கேட்டானா. ஜிம்மி, இன்னைக்கு நீ ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொன்னியா அப்படின்னு கேட்டானா. அப்போது டாம் ஆச்சரியமா, ஏசப்பா யாரு? நான் ஏன் ஏசப்பாக்காக நான் ஏன் ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்டும்போது அப்போ ஜிம்மி சொன்னானா, அப்போ டாம் சொன்னானா, ஜிம்மி எங்கே பாரு, ஏசப்பா நம்ம எல்லாரையும் உண்டாக்குனாங்க. ஏசப்பா நாம் செய்த தப்புக்காக நாம் தான் தண்டனை அனுபவிக்கணும். அப்போது டாம் சொன்னான்னா, நாம் எல்லாரும் தப்பு செய்தோம் இல்லையா? நாம் செய்த தப்புக்கு தண்டனை என்ன தெரியுமா? எரிகிற நெருப்பு கடலில் நாம் தள்ளப்படுவோம். ஆனால் அன்பில் ஏசப்பா நமக்காக நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த கல்வாரி சிலுவையில் ஏசப்பா நமக்காக மரித்தாங்க, நமக்காக உயிரோடு எழுந்தாங்க. இதை நாம் நம்பி ஏசப்பா ஏற்றுக்கொள்ளும்போது நாம் மரித்தாலும் ஏசப்பாவோட பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொன்னானா. இதை கேட்ட உடனே ஜிம்மி தன் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி சொன்னானா. அன்புள்ள தம்பி தங்கச்சி, ஏசப்பா நம்மை உருவாக்கி காப்பாற்றி ரட்சித்ததும் அல்லாமல் நமக்கு அநேக நன்மை ஏசப்பா செய்திருக்காங்க. நாம் கூட ஜிம்மியை போல ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லலாமா? So now we are going to go into another important segment, children, and that is we are going to hear one Sunday school teacher tell us more spiritual life lessons that we can learn from Uncle Buck Singh's very precious book, A Word in Season to the Weary. உண்மையாகவே இந்த புக் வந்து ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு புக். ஏன்னா டெய்லி டிவோஷன்ஸ் இதுல இருக்கு. நீங்க கூட தனிப்பட்ட விதத்துல டெய்லி தமிழ்லயோ இல்ல உங்க பாஷையிலயோ இல்ல இங்கிலீஷ்லயோ டெய்லி கூட நீங்க இந்த புக்கை வாங்கி வாசிங்க. அப்பார்ட் ஃப்ரம் யோர் பைபிள் ரீடிங் நிச்சயமா இது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் சில்ட்ரன். ஸோ let's get into this part of the time of the Sunday school where we will learn more from important life lessons from Uncle Buck Singh's A Word in Season to the Weary. Praise the Lord, dear children. We bring greetings to all of you in the precious name of the Lord and Savior Jesus Christ. And we hope that you are watching this online Sunday school program every week. Children, before we go for the class, Anna would like to read a word from the Bible. It's taken from the book of Psalm 78:6. It says, that the generation to come might know them, even the children which should be born, who should arise and declare them to their children. தமிழ்ல படிக்கிற சங்கீதம் 78:6. இனி பிறக்கும் பிள்ளைகளாக பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழுப்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு. 5వ వచనంలో ఉంది, రాగల తరంలో పుట్టబో పిల్లలు దాన్ని ఎరుగునట్లును వారు లేచి తమ పిల్లలకు దానిని వివరించినట్లును వీరును దేవుని యందు నిరీక్షణ గలవారి దేవుని క్రియలను మరొకయుండి. சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம கிளாஸ் போறதுக்கு முன்பதாங்க அண்ணா ஒரு வசனம் வாசிக்க போறேன். அது எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா Matthew 15:3. It says, why thee also transgress the commandment of God by your tradition. Children, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம இந்த கிளாஸ் எங்க இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. We are taking these contents from the daily devotion book called A Word in Season to the Weary. அந்த புக்கோட பிக்சர் அங்கே இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இஃப் யூ ஹவ் நாட் ஸ்டார்ட் ரீடிங் இட், ஒருவேளை நீங்கள் இதை படிக்கல அப்படின்னா நீங்கள் எவ்ரிடே அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் அ வெரி குட் புக். இட் வில் ஹெல்ப் யூ இன் யுவர் டே டு டே லிவிங், கிறிஸ்டியன் லிவிங். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு வசனம் படித்தோம். அதில் என்ன இருக்குது, என்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்பதாக அண்ணன் இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். It's taken from Leviticus 8:6. It says, then Moses brought Aaron and his sons and washed them with water.
இங்க பாருங்க, லேவியராகமம் 8:6. மோசே என்ன பண்ணினார்? ஆரோனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அவனுடைய பிள்ளைகளையும் எடுத்து தண்ணீராலே என்ன பண்றாரு? அவர்களை வாஷ் பண்றாரு. சிலர் இந்த கண்டென்ட் நான் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பிகாஸ் இந்த நம்ம தினைக்கும் பைபிள் படிக்கிறோம், ஆனா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நான் படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. உண்மையாலே லெவிட்டிகஸ்லாம் டக்கு டக்குன்னு நம்ம மூவ் பண்ணிடுவோம், ஏன்னா ஓகே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அப்படின்னு. பட் இதுல என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் இருக்கு. இது நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல எப்படி யூஸ் ஆக போகுதுன்றதான் பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலோட காங்கிரிகேஷன் அங்க இருக்காங்க. ஆரனும் அவரோட பசங்களையும் என்ன பண்றாரு? மோசே தண்ணீராலே வாஷ் பண்றாரு. இஸ் வாஷிங் them with water. ஓகே, வாட்டர் ரெப்ரசன்ட்ஸ் வாட் இன் த பைபிள்? சொல்லுங்க பார்ப்போம். என்ன உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது? தேவனுடைய வார்த்தை. ஓகேங்களா? எபேசியர் 5:26. ஸோ அவங்க இந்த மாதிரி when they were washed with water, they are showing the people that they are being set apart for the God service for this entire nation. அதனால தேவனுடைய வார்த்தையின் கீழே தான் அவர்கள் இருக்க வேண்டும். அதுதான் இதோட ஸ்பிரிச்சுவல் லெசன். அவங்க எதுக்காக அந்த மாதிரி தண்ணியில வாஷ் பண்ணாங்கன்னா, தண்ணி என்பது வாட்? தேவனுடைய வார்த்தை. ஸோ நீங்க அப்படி வாஷ் பண்ணதுனால தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? கீழ்பட்டு இருக்க வேண்டும். they have to be subjective to the word of God for everything. ஆரோனும் அவரோட பிள்ளைகளும் எந்த ட்ரெடிஷன்ஸையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, தேவனுடைய வார்த்தை மட்டுமே ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அங்க பாருங்க ஸ்கிரீன்ல போட்டிருக்காங்க, ட்ரெடிஷன்ஸ் அண்ட் த வே ஆஃப் மன். யூஸ்வலி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய சர்ச் லைஃப்ல, நம்முடைய ஃபேமிலி லைஃப்ல, ஆர் சோஷியல் கேதரிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரெடிஷன்ஸ் இருக்கும், பாரம்பரியமான சில விஷயங்கள் இருக்கும். Now we are not against the tradition. நாம் ட்ரெடிஷன்ஸ்க்கோ பாரம்பரியத்திற்கோ விரோதிகள் அல்ல, அல்லது அதற்கு எனிமீஸும் கிடையாது. பட் we should do things as much as possible based upon the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும். ஓகே, ஏன் அப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா, நாம் தேவனுடைய வார்த்தையின்படி செய்தோம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ராங்கா இருப்போம். இஃப் we go by the traditions of men, then we become slaves to the tradition. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் சில ப்ராக்டிக்கலான சில திங்ஸ் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா அவங்க கேலண்டர் டேட்ஸ் பார்ப்பாங்க, நல்ல நாட்கள் எங்கே என்று பார்த்து அதன்படி செய்வார்கள். Now we are not criticizing anybody for that. அதை நாம் குறை சொல்வதில்லை. Since we have God in our hands, தேவன் நம் பக்கத்தில் இருப்பதினாலே we can choose any date, because the person who is going to bless is God. ஆசீர்வதிக்க போகிற ஒரு ஆண்டவர், அதனால எந்த டேட் கூட நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்படி ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேன்மேட் கஸ்டம்ஸ் தான் நிறைய அசம்பிளிஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, சப்ஜெக்டிவா இருந்தாங்க ஒரு காலத்துல. பிறகு நம்முடைய முற்பிதாக்களுக்கு அந்த வாஞ்சையின்படி தேவன் எதற்காக ஜெகோஷமாக பிக்சர் போட்டிருக்க பாருங்க. ஜெகோஷமாவை ஏன் ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்றால், இந்த மேன்மேடு கஸ்டம்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம், தேவனுடைய வார்த்தையின்படி சபை நடக்க வேண்டும் என்பதற்காக அதை அவர்கள் செய்தார்கள். தேவனுடைய தாசரும் மற்றவருடைய ஃபர்ஸ்ட் எல்டர்ஸ்லாம் சொல்றாங்க, பிகாஸ் ஆஃப் திஸ் மோட்டிவ் த லார்ட் லெட் அஸ். இந்த ஒரு எண்ணத்திற்காக ஆண்டவர் எங்களை வழிநடத்தினார். அந்த மேன்மேட் கஸ்டம்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதற்காக தான் மோசே என்ன பண்றாரு? ஆரோனோட பிள்ளைகளையும் தண்ணீராலே வாஷ் பண்றாரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒரு பிலீவரை மீட் பண்ண லாஸ்ட் வீக். அவர் ஒன்று சொன்னாரு, உங்க ஃபெலோஷிப் பத்தி நான் ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சொல்லுங்க பிரதர் என்று சொன்னேன். அவர் எவ்வளவு உன்னிப்பா அதை கவனித்திருக்கிறார் என்றால், எனக்கே அது தெரியாது, நான் ரொம்ப வருஷம் ஜோஷமாக போறேன். அவர் என்ன சொல்றாரு, பிரதர் உங்களுடைய அசம்பிளிஸ்ல மட்டும்தான் அப்பத்தை பிட்டு குடிக்கிறார்கள். வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுதுன்னா, தி பிரேக் பிரெட், அதாவது அப்பத்தை பிட்டார்கள் என்று சொல்லுகிறது. லிட்ரலி அவங்க என்ன பண்றாங்க? பிட்டு குடிக்கிறார்கள். மற்ற அசம்பிளிஸ்ல ஒரு சின்ன ரவுண்டு இது மாதிரி இருக்கும், பஃப் கேக்ஸ் மாதிரி ரவுண்டா இருக்கும், அதை கொடுப்பாங்க. இப்ப அதை கொடுக்கறது தவறா கரெக்டான்றது கொஸ்டின் இல்லை.
நம்முடைய முற்பிதாக்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணாங்கன்னு பாருங்க. அந்த அப்பத்தை செய்து அதை பிட்டு காங்கிரிகேஷன் முன்னாடி பிட்டு குடிக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? see how much they followed the word of God. குழந்தைங்களா, இது எனக்கே தெரியல ஆக்சுவலி. அவர் சொன்னபொழுது தான் யோசிச்சு, ஆமா, தேவனுடைய வார்த்தையின்படி அதை பிட்டு கொடுக்கிறார்கள் என்று. ஸோ சில்ட்ரன், நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய லைஃப்ல நீங்க இப்பதான் சின்ன சின்ன பசங்களா அவனோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இஃப் யூ ட்ரை டு பி ரைச்சியஸ் பை ஹியூமன் எஃபர்ட்ஸ், கண்டிப்பா அது நடக்காது. வில் ஆல் எண்ட் அப் இன் பிக் ஃபெயிலியர். ஓகேங்களா? ஸோ ஆண்டவரே நம்முடைய ரைச்சியஸ், அவர் தான் நம்மளுடைய ஜஸ்டிஃபிகேஷன். நாம என்ன பண்ண முடியாது? பர்ஃபெக்டே ஆக முடியாது. ஓகே, கொலோசியர் 2:10 சொல்லுது, இயர் கம்ப்ளீட் இன் ஹிம். ஓகேங்களா? அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பர்ஃபெக்ஷன் அண்ட் ஆல்சோ ஜஸ்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்? எனி மேன்மேட் ரிச்சுவல்ஸ், கஸ்டம்ஸை நீங்க ஃபாலோ பண்றதை விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையின்படியே உங்களோட வாழ்க்கையை நீங்க நடத்த வேண்டும். Before we complete the class, and I would like to read a word from the Bible. It's taken from the book of Jeremiah chapter 6 verse 16. It says, "Thus saith the Lord, standing in the ways and see, and ask for the old paths, where is the good way, and walk therein, and you shall find rest for your souls." எரேமியா 6:16, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். తెలుగులో యెహోవా ఇలాగ సెలవిచ్చుచున్నాడు, మార్గంలో నిలిచి చూడుడి, పురాతన మార్గంలో గూర్చి విచారించుడి, మేలు కలుగు మార్గమేదో అని అడిగి అందులోను నడుచుకొనుడి, అప్పుడు మీకు నెమ్మది కలుగును. ఆమేన్. And children, we thank you for joining this online Sunday school session. May God bless you and your families, and may the Lord's name alone shall be exalted. குழந்தைகளே, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Children, a word in season to the weary has been a blessing to many, many people all over the world. It is still a blessing. It encourages many people. It strengthens many people who look to the Lord for help. சரிங்களா? உங்க பைபிள் வாசித்த பிறகு நீங்க நிச்சயமாவே காலையிலயோ இல்ல நைட்லயோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் a day you read this, the daily devotion, and I am sure, I promise you, you will be blessed and strengthened in the Lord. It's time for next week's memory verse. We just gave you an encouragement in the beginning of our Sunday school. Next week புது children நிறைய பேர் வந்து நீங்க Sunday school memory verse மனப்பாடம் பண்ணி recite பண்ணி you must record it and send it to us. So we are hoping and believing in our Lord Jesus Christ that you are going to do that. Okay, and we encourage the parents also to do that. So you will find next week's memory verse displayed for you on the screen. Please make a note of it, memorize it, and send it to us as a recording. Memory verse for next week. For beginners, Proverbs chapter 3 verse 34. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். For tiny tots, Psalm 145 verse 20. சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். For KG, Psalm 24 verse 11. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். For primary, Psalm 46 verse 8. சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். For juniors, Psalm 48 verse 5 and 6. சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். For inters and seniors, Psalm 119 verses 126 to 128. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 126 128 வசனம் வரை. Children, kindly send in your memory verse entries on or before Friday to the displayed numbers on screen, 9444411048 or 9840811897. Children, we are so happy that you joined us for the online Sunday school this week. We bless you in the name of our Lord and Savior Jesus Christ as you go out from Monday to Saturday to do your studies. May the Lord go with you and bless you and keep you safe from all evil, harm, and danger, and bless you with wisdom and knowledge from heaven above. So until we meet next week, same time, the online Sunday school, it's bye and praise the Lord from all of us here
at Jehovah Shammah Online Sunday School. Praying for the children, we will also be praying for all the special prayer requests that we have. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள நல்ல தகப்பனே, உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. உமது தயவுக்காக, உமது இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சண்டே கிளாஸ் ஆன்லைன் ப்ரோக்ராமுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாக நீர் இதை நடத்தி வருகிறீர். பிள்ளைகளின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இந்த காரியங்களை, உமது வார்த்தைகளை பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் பாராட்டி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த ஸ்லாக்கியத்திற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமா கூட அன்புள்ள ஆண்டவரே, உமது மேலான கிருபையினாலே ஒவ்வொரு பிள்ளையும் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீர் தாமே இம்மட்டும் கூட இருந்து வழிநடத்தி வருகிறீர். அதற்காக கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாடுகிற பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்க. இந்த வசனங்கள் சொல்லப்பட்டது, அந்த வசனங்களுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். அதை சொன்ன பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, உமது வார்த்தைகள் மூலமாக பிள்ளைகளோடு கூட பேசினீர். அதற்காக கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதுமாக அன்புள்ள ஆண்டவரே, புதிய வருடத்தை காண செய்த பிள்ளைகளை உமது கிருபைக்குள்ளாக நாங்கள் கொண்டு வருகிறோம்ப்பா. 2 செப்டம்பர் டைனி டாட்ஸ்ல ஹெலினா, அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளையை கூட மட்டும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர். புதிய வருடத்தை நீர் காண செய்திருக்கிறீர். அதற்காக கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். லூக் 2வது அதிகாரம் 40வது வசனத்தின் பிரகாரமாக, the child grew and waxed strong in spirit, filled with wisdom, and the grace of God was upon him. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவன் மேல் இருந்தது என்று சொல்ல அந்த வாக்குத்தத்தத்தை நீர் ஹெலினாக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளை கூட அன்புலாண்டவரே, வளரும் பொழுது உமது கிருபை கூட இருக்கட்டும். ஆவியிலே பலன் கொண்டு வளர உதவி செய்யுங்க. உமது காரியங்களிலே அன்புலாண்டவரே, அந்த பிள்ளை கூட நல்ல புரிதலோடு கூட ஞானத்தினால் நிரம்பி அதனுடைய எதிர்காலத்திலே அன்புலாண்டவரே, உமது இரக்கத்தின் கிருபையினாலே அது நன்றாக வளரத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க. எல்லா விதமான அந்த கார சக்தியிலிருந்தும் பிள்ளையை நீ விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமது கிருபை அவளோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல 6 செப்டம்பர் டைனி டாட்ஸ் குழந்தை இமானுவேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குழந்தை கூட புதிய ஒரு வருடத்தை நீர் காண செய்திருக்கிறீர். அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அன்புள்ள ஆண்டவரே, ஜெனசிஸ் 39:2 பிரகாரமாக the Lord was with Joseph and he was a prosperous man என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக இம்மானுவேல் கூட நீர் இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சின்ன பிள்ளை வளர்ந்து அன்புள்ள ஆண்டவரே, பிற்காலத்திலே உமக்கு ஒரு தூணாக சபையிலே நீர் காணப்படத்தக்கதாக உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைக்கு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணி பிள்ளைக்கு நல்ல வெற்றியை தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல 10th செப்டம்பர் ஜூனியர் பாய் ஜோஷுவா மோசஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெனசிஸ் 12:2 பிரகாரமாக ஐ வில் மேக் ஆஃப் தி a great nation and thou shalt be a blessing என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தகப்பனே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்று சொல்லி சொன்ன அந்த வாக்கு தத்துவத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம். பிள்ளை கூட அன்புலாண்டவரே செய்கிற எல்லா காரியங்களிலும் நீர் அவனை ஆசீர்வதித்து அன்புலாண்டவரே ஆசீர்வாதமாய் அநேகருக்கு காணப்படத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க. எல்லா காரியங்களிலும் அன்புலாண்டவரே அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருந்து நீர் பொறுப்படுத்தி நீர் வழிநடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, அது மட்டுமில்லாதபடி இப்பொழுதுமாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த பிரேயர் பாயிண்ட்ஸ்க்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆன்லைன் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, மட்டுமாக அதை அநேக வருடங்களாக அதை செய்யும்படியாக நீர் உதவி செய்து வருகிறீர். அதற்காக கூட ஸ்தோத்திரம். இங்கு கூட கேட்கப்படுகிற வார்த்தைகள் பிள்ளைகள் இருதயத்திலே ஆழமாக பதியத்தக்கதாக, அது அவர் வாழ்க்கையிலே கிரிகை செய்யத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க. அவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அது காணப்படத்தக்கதாக கிருபை பாராட்ட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது மட்டுமல்ல, இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் அன்புள்ள ஆண்டவரே உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக காணப்பட உமது இரக்கம் தேவையாக இருக்கிறதப்பா, நீங்க உதவி செய்யுங்க. அன்புள்ள ஆண்டவரே, அதே போல
ஜெருசலேமின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கு கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கிறது. கர்த்தர் தாமே கூட இருந்து அங்கு கூட சமாதானம் நிலவும்படியாக கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதே போல அன்புள்ள ஆண்டவரே, உமது ஆலயத்திற்காக அங்குள்ள எல்லா விதமான காரியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கு சமாதானம் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆலயத்திலே அன்புள்ள ஆண்டவரே, விசுவாசிகள் வளரத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. சபை வளர்ந்து அநேகருக்கு அன்புள்ள ஆண்டவரே அது ஒரு ஒளியாக காணப்படும்படியாக கிருபை பாராட்ட வேண்டுமாறு நம்ம நோக்கி பார்க்கிறோம். அந்த ஊழியங்களிலே அன்புள்ள ஆண்டவரே, உமது உதவி கூட இருக்கட்டும். அது நன்றாக விருத்தி அடைய அநேகர் அன்புள்ள ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள உமது ராஜ்யத்திற்கென்று தயார்படுத்தப்படத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க. அதே போல மணிப்பூருக்காக ஜெபிக்கிறோம். மற்ற இடங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம்ப்பா. அங்கு கூட இந்த சமாதானம் ரொம்ப நிலை குலைந்து காணப்படுகிறது. அங்க எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவு நாட்களாக அங்கு அந்த ஜனங்கள் படுகிற வேதனைகளை பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனையாக காணப்படுகிறது. இந்த காரியங்களை முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம். அது கிருபாசன தண்டையிலே அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் தைரியமாக வரத்தக்கதாக நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நீர் அன்புள்ள ஆண்டவரே உதவி செய்கிறீர். அப்படியாக இந்த சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்குள்ள ஜனங்கள் அன்புள்ள ஆண்டவரே மறுபடியுமாக உமது கிருபையை அவர்கள் போற்றி கொண்டாடி மகிமைப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. அதே போல எல்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், டீக்கன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், ஆவிக்குரிய தலைவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அன்புள்ள ஆண்டவரே, அவர்கள் நடத்துகிற அந்த ஆட்டு மந்தையை கூட அன்புள்ள ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. சரியான விதத்திலே அவர்கள் நடத்த கிருபை செய்யுங்க. அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக காணப்பட, அநேகருக்கு முன்மாதிரியாக காணப்பட நீங்க உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, அதே போல பிள்ளைகள் இப்பொழுது குவார்டர்லி எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் அது கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அன்புள்ள ஆண்டவரே, பிள்ளைகள் படிக்கிறதே அன்புள்ள ஆண்டவரே ஞாபகத்தோடு கூட பரீட்சை எழுத உதவி செய்யுங்க. பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க, அவர்களுக்கு ஞாபக சக்தியை கொடுத்து நல்ல மார்க்குகள் வாங்கி பாஸ் பண்ணத்தக்கதாக நீங்க உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நேரத்திலே கூட அன்புள்ள ஆண்டவரே விஷாக்காக ஜெபிக்கிறோம், லிடியாக்காக ஜெபிக்கிறோம், யக்ஷித்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை கூட நீர் உமது ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த பிள்ளைகள் சுகவீனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் தாமே ஜெகோவா ராஃபாவாக இருந்து இந்த பிள்ளைகளை தொட்டு பரிபூர்ண சுகத்தை தாங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலாக உமது காயப்பட்ட கரத்தினாலே பிள்ளைகள் சுகம் பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இனி அந்த வியாதிகள் இந்த பிள்ளைகளை அணுகாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அதே போல சிஸ்டர் ரெபேக்கா ஆண்டர்சனுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சிஸ்டர் லில்லி ராஜனை கூட நினைவு கூறுகிறோம். சிஸ்டர் ரத்னாக்காக ஜெபிக்கிறோம். சிஸ்டர் ஹெலினாக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளையும் கூட உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அநேக நாட்களாக பலவீனமாக இருக்கிற நீர் உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. அவங்க கூட அன்புள்ள ஆண்டவரே நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நேரத்திலே அவர்களை நீங்க பலப்படுத்துங்க, அவங்களை தைரியப்படுத்துங்கப்பா. அன்புள்ள ஆண்டவரே, பெரிய காரியங்களே ஒரு வாழ்க்கையிலே நீர் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் உமது பிள்ளைகளாக வளரத்தக்கதாக மனுஷருடைய கண்களிலும் தேவனுடைய கண்களிலும் கிருபை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அன்புள்ள ஆண்டவரே, பிற்காலத்திலே அவர்கள் சாட்சிகளாக விளங்க உமக்கென்று அவர்கள் ஜீவிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மினிஸ்ட்ரி தொடர்ந்து நடைபெற இதுக்கு பின்னே உழைக்கிற அநேக பிள்ளைகளை கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகள் கூட அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே இந்த ஜெபத்தை நன்றியதலோடு கூட ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear children. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless your children. May God bless you,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக சிறுபிள்ளைகள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென்.